அடிங்க ஏமா இப்ப எங்கடி வந்திருக்கிறோம் குளக்கரை ஆமா இத மணிமுத்தாறு ஓடுகிற மணிமுத்தாறு பக்கம் இந்த குளக்கரையே வந்திருக்கிறோம் இங்க இப்ப குளித்து நீராட வேண்டும் குதிக்கலாமா குளிக்கலாம் 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 துணிமணி அவுத்து போடு நீ எப்படி குதிப்ப நான் அமனத்தோட தான் குளிப்பேன் யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது துணிமணி அவுத்து போட்டு அமனத்தோட குளிச்சாத்தா சுத்த பத்தமா குளிக்க முடியும் உம்மால நண்டு கடிச்சு விடாது நண்டு கடிச்சு விடுமா நீ எப்படியோ குளிச்சு எப்படியோ தொலைஞ்சு போ நீ போய் அங்கிட்டு குளி நான் இங்க குளிக்கிறேன் ஏன்னா வெக்கமா இருக்குமா ஏன் கண்ணாச்செல்லாம் கத்து கொடுக்கல ஈழ விட்டு போயிருக்கேன் நான் கத்து கொடுத்தாங்க இல்லையா அவன் கும்பிச்சுக்கிட்டானா அப்படியே பத்தினி நாட்டு மக்களை நலனை காப்பாத்துறதுக்காக நீ கடும் பூசி செய்கிற நல்லது கணேஷ் அம்மா இங்க குளித்து நீராடி விட்டோம் இங்க உள்ள ஆற்று மணல்ல ஒன்றாக சேர்த்து அழகான மண்பாண்டம் உற்பணம் செய்ய வேண்டும் உற்பணம் செய்யலாமா அம்மா ஆற்று மணல் தாண்டெடுத்து பாட்டம் செய்த நுமையே ஐயா பச்சை மணல் தாண்டெடுத்து ஒத்துமனே
போட்டாங்க நானா டீ. அம்மா அழகுள்ள மண்பாண்டம் செய்து விட்டோம். அடியே இங்க வந்து பாரு, அழகான மண்பாண்டம் செய்திருக்கிறோம். நீ செய்ய பார்க்கலாம். என்னால எங்கயா செய்ய முடியுது? நான் பக்தி குறைஞ்சு போச்சு ஆயா அன்னைக்கு. எப்படி மத்தியானம் எப்படி தப்பு செஞ்சு விட்டேன். எப்படி செஞ்ச? என்னடி பண்ற? சட்டி ஆக மாட்டேங்குது. நானும் மண்ணை கூட்டி கூட்டி பாக்குறேன். நானும் மண்ணை கூட்டி கூட்டி தண்ணியில பேஞ்சு பேஞ்சு என்னத்த பேர மூத்திரத்து கூட பேஞ்சு பாக்குறேன். ஒண்ணும் முடியல. மத்தியானம் வேலை விட்டேன். நான் எப்படி அழகான மண்பாண்டம் செய்திருக்கிறேன் பாத்தியா? அதனால இப்ப இந்த மண்பாண்டத்தை எடுத்துக்கிட்டு ஓடுகிற ஜலத்துல ஜலம் எடுக்க வேண்டும். புறப்படலாமா? ஆகட்டும். அடியே இது என்ன அதிசயம்? என்றுமில்லாத இன்று இந்த ஓடுகிற நதியில அதிசயத்தை பார்த்தையா? அம்மம்மா வாடிக்கா வெளியே எடி என்றுமில்லாத அதிசயத்தை என்று பார்த்தையா தண்ணியில? என்ன என் கண்ணுக்கு தெரியலையே. அடியே நொல்ல கண்ணி. அம்மா அது தினமும் வந்து குளிச்சிட்டு அழகாக மண்பாண்டம் செய்து ஜலம் எடுத்துட்டு போவேன், தண்ணி எடுத்துட்டு போவேன். அன்னைக்கெல்லாம் தெரியாது அதிசயம், இன்னைக்கு மட்டும் இந்த தண்ணியில தெரியுது பாரு. என்னப்பா தெரியுது? என் கண்ணு கொஞ்சம் சாலா சேர மாட்டேங்குது. உன் கண்ணுக்கு தெரியுதா? என் கண்ணுக்கு அழகாக தெரியுது பாருடி. என்ன அம்மா இதோ நான் ஜலம் எடுக்கும் பொழுது, அதாவது குனிந்து ஜலம் எடுக்கலாம் என்று குளியும் பொழுது, அதாவது கதிரவன் ஒளிப்பட்டு யாரோ ஒரு ஆடவன் ஆகாய மார்க்கமாக ரதத்திலே போகின்றார். அடியே இந்த ஆடவன் ஆகப்பட்டவர் ஒரு அரசனை போல் தெரிகிறது. இந்த அரசன் ஆகப்பட்டவர் அவருடைய நிழல் மட்டும்தான் இந்த தண்ணியில தெரியுது. இந்த நிழலே இவ்வளவு அழகாக இருக்கிறது. தண்ணியிலே இவ்வளவு அழகா இருக்கு. அப்படி இவருடைய முகத்தை நேரில் பற்ற எவ்வளவு அழகாக இருக்கும். இன்னும் அழகா இருக்குமாயா? சரி இருந்த இருக்கட்டும். யாரும் நமக்கு என்ன இருந்தாலும் நம்மளுடைய வேலை என்ன? கணவருக்கு ஜலம் எடுத்து போகுது. எடுக்கலாமா ஜலம்? ஆகட்டும். ஐயோ நான் என்ன செய்வேன் அம்மா?
ஐயோ இறைவா நான் என்ன செய்வேன் பகவானே பாசியில் ஓடும் கருணை கடலே உனக்கு கருணை இல்லையா இந்த பாவி நான் என்ன செய்வேன் நான் யாருக்கு என்ன தீமைகளை செய்தேன் ஆற்றில் அழகாக செய்த மண் பாண்டம் ஆற்றில் ஜலம் எடுக்கும் பொழுது ஆற்று தண்ணியோட கரைந்து விட்டது இந்த குளத்தோரம் செய்த அழகான மண் பாண்டம் இந்த குளத்து தண்ணீர் வைக்கும் பொழுது தண்ணீரோடையே என் பாண்டமாகப்பட்டது கரைந்து விட்டது என்றும் நடக்காத ஒரு அதிசயம் நான் என்ன செய்வேன் கணவராகப்பட்டவர் மிகவும் கோபச்சாலி அவர் குறித்த நேரத்துக்கு ஜலம் எடுத்துக் கொண்டு தரவில்லை என்றால் சாபத்தை அளித்து விடுவார் இருந்தாலும் மறுபடியும் அழகான மண் பாண்டம் செய்யலாம் இங்குள்ள மணலை ஒன்றாக சேர்த்து மறுபடியும் மண் பாண்டம் செய்யலாம் நாட்டு மக்களை நலம் காப்பாற்றுவதற்காக தண்ணி கொண்டு திரும்பி மண் பாண்டம் செய்யற மாதிரி
ஏன் எனக்கு இப்படி ஒரு அவதி? நான் என்ன பாவத்தை செய்து விட்டேன்? நான் என்ன தவறுகளை செய்து விட்டேன் தெரியுமா? ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை? நான் எத்தனை ஒரு மண்பாண்டத்தை மண்ணெல்லாம் ஒன்றாக சேர்த்தினாலும் இந்த மண்ணாகப்பட்டது ஒன்றாகவே சேரவில்லை. இந்த மண்ணெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால்தான் என்னால மண்பாண்டம் உற்படம் செய்ய முடியும். இந்த பாலும் மண் ஒன்று சேரவில்லை. இந்த பாவையால் மண்பாண்டம் செய்ய முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் என்ன பாவம்? என்ன செய்வேன் தெய்வமே? என்னை இறுதியிலே இதை படைத்த துர்மா எனக்கு இத்தனை நாள் கொடுத்த இன்பத்தில் ஏன் என்று மட்டும் துன்பத்தை கொடுக்க வேண்டும்? நான் என்ன பாவத்தை செய்தேன்? என்ன கருமத்தை செய்தேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னன்னா நான் யாருக்கு என்ன தீமைகளை செய்தனோ? கணவரை மறந்தேனோ? கற்புகளை கரைந்தேனோ? நான் மன்னரை மறந்தேனா? என் மங்கை தன்மையை மறந்தேனா? தெய்வத்தை பூசிக்காமல் விட்டேனா? நான் யாருக்கு என்ன தீமைகளை செய்தனோ எனக்கே தெரியவில்லை. இருந்தாலும் இங்க இருக்கும் வரை காலதாமதங்கள் ஆனால் கணவரோ பகைத்து விடுவார், அவருடைய வார்த்தைக்கு சபித்து விடுவார். அதனால சென்று இங்கு நடந்தது கணவரிடத்தில் உரைக்கலாம். உரைத்தாலே அவரே அதுக்கு தகுந்த பதில் உரைப்பார். என்னால் ஜலம் எடுத்து வர முடியவில்லை என்று கணவரிடத்திலே சென்று உரைக்கலாம். ஆகட்டும். கங்கைக்கரை சென்று தானபானம் செய்துவிட்டு என் பூசைக்கு தண்ணி கொண்டாருன்னு போனியே, இவ்வளவு நேரம் என்ன லேட்டு? எதனால இவ்வளவு நேரமா வந்திருக்கிற? சுவாமி மன்னித்து விடுங்கள் சுவாமி. ஆண்டவா, இந்த பாவியால் இன்று தினம் என்னால் ஜலம் எடுத்து வந்து கொடுக்க முடியவில்லை சுவாமி. ஜலம் எடுக்க முடியவில்லை. ஆமா, என்ன காரணம்? எதனால ஜலம் கொண்டாந்து கொடுக்க முடியவில்லை? சுவாமி, அடி தினமும் சென்று குளித்து நீராடு
அழகான மணல் எல்லாம் ஒன்றாக சேர்த்து அற்புதமான மண்பாண்டம் செய்வது வழக்கம். அதே போல இன்று தினமும் சென்று அழகான மண்பாண்டம் உற்பனம் செய்து ஆற்றில் ஓடக்கூடிய ஜலத்தை எடுக்கலாம் என்று ஆற்றுக்கு சென்றேன். ஆற்றுக்கு செல்லும் பொழுது ஆற்றிலே மண்பாண்டம் வைக்கும் பொழுது மண்பாண்டம் ஆகப்பட்டது கரைந்து விட்டது. சாமி, நான் என்ன செய்வேன்? கணவனை கண் கண்ட தெய்வமே என்று சொல்லி கதறி வருகிறவா நீ. உனக்கு ஆத்துல என்னமா நடந்தது? ஜலம் கொண்டு வர முடியவில்லை என்று சொல்றியே, அது அங்கு என்ன நடந்தது? தாங்களோ நேரத்தில் அறிந்து விட்டீர். நடந்தது என்னவென்று கேட்கிறீங்க? சுவாமி, மன்னித்து விடுங்கள். தாங்களிடத்திலிருந்து ஒரு உண்மையை மறைத்தேன். ஆண்டவா, அடை தினமும் சென்று குளித்து நீராடி அழகான மண்பாண்டம் செய்தேன். அதே போல இன்று மண்பாண்டம் செய்தேன். அழகாக செய்த மண்பாண்டத்தை ஓடுகிற நதியிலே ஜலம் எடுக்கலாம் என்று செல்லும் பொழுது ஜலம் எடுக்க குடியும் பொழுது, அதாவது கதிரவன் ஒளியால ஓடுகிற கங்கையிலே ஒரு உருவமாகப்பட்டது தெரியும். அப்படியா? யாரோ ஒரு அரசன், ஆடாளக்கூடிய அரசன் ஆகாயத்திலே பறக்கக்கூடிய ரதத்தில் ஏறி வேகமாக பறந்து சென்றார். அந்த ரதத்திலே போகக்கூடிய மன்னனுடைய முகமாகப்பட்டது ஒளினாலே கீழே ஓடு. ஓடுகிற ஜலத்திலே அவருடைய முகமாகப்பட்டது மென்மையாக தெரிந்தது. இந்த ஜலத்திலேயே அவருடைய நிழலாகப்பட்டதே இவ்வளவு அழகாக தெரிகிறது. இந்த அரசனுடைய முகத்தை நேரில் பார்த்தா எவ்வளவு ஒரு மென்மையாக இருக்கும் என்று நினைத்தேன். நினைத்திய பிறகு யாரோ போகட்டும், நினைவுக்கு என்ன அப்படி என்று நினைத்திருக்கு. ஓடுகிற ஜலத்திலே நான் செய்த மண்பாண்டத்தை வைத்தேன். மண்பாண்டத்தை வைக்கும் பொழுது வைக்க வைக்க அப்படியே கரைந்து விட்டதே. கங்கக்கரை சென்றேன், ஆடவனை பார்த்தேன், தண்ணி கொண்டாட முடியல, என் பக்தி குலைந்து விட்டது என்று சொல்றேன். அப்பேற்பட்டவன் ஆடவன் ஆகாய கந்தர்வன், குரு சத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய ஆகாய கந்தர்வன் 27 மனைவிமாரை கூட்டு ஆகாய மார்மமாக போகும்போது இவ்வளவு அழகாக போகிறான் என்று நினைத்து விட்டாய். அடி பாவி, கோயி, சண்டாளி, துரோகமா? எனக்கு துரோகமா? அடி கணவனுக்கு துரோகம் செய்தவனே! கல்வெடி வேணா மாமுனியும் சாபம் கொடுத்தா வரும். அப்பேற்பட்ட வரம் உடையவனான் சமதகனி முனிவர் என்றா அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம்
சின்ன கிருடர் கம்பருடைய என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களும் பயந்தே இருப்பார். இப்பேற்பட்ட முனிவருக்கு இந்த துரோகம் செய்திருக்கிறாய் படும் பாவி பாதகி துரோகி எனக்கு துரோகம் செய்து விட்டார். மன்னன் என்று மனதில் சுமந்து மற்றவரை நான் நினைப்பது சோபி. கணவர் என்று காலை மாலை உன் பாதத்தை பூஜித்தது மறந்து விட்டீரா? உன்னை விட உலகத்தில் எனக்கு வேற துணை எதுவுமே கிடையாது. நான் ஆசைப்பட்டு உன்னை திருமணம் செய்தவள். சரி, நீ ஒரு குடிவர் என்று கூட பாராமல் உன்னையே நான் திருமணம் செய்து ஆசை வைத்து திருமணம் செய்தவள். பட்டா
ஏண்டி அடுத்தவன் இடத்துல சேர்ந்தாத்தான் தவறா? ஆசை வைத்தா தவறு இல்லையா? அழகை பார்த்து ரசித்தது குற்றமா? கணவனை கண் கண்ட தெய்வமே என்று வந்து இத்தனை நாள் இன்று தினத்துல உனக்கு என்ன வந்தது? ஏண்டி அன்று நாள் முதல் உடைய எண்ணெய்க்கு திருமணம் செய்து கைபிடித்தனோ, அன்று நாள் முதல் இன்று நாள் வரை உடையே நினைத்து உன் மனமாகவே உருகி வாழ்ந்தேன். இன்று ஓடுகிற நதியிலே அழகான ஒரு ஆடவனை பார்த்து அவருடைய நிழலை பார்த்து ரசித்தது தவறா? நான் என்ன அவரோட சேர்ந்து விட்டேனா? அவரோட கூடி வாழ்ந்தேனா? அழகை பார்த்து ரசிப்பது தவறா? ஆசை வைத்தா தவறு இல்லையா? சேர்ந்தாத்தான் தவறா? தவறு என்று தெரியவில்லையே சுவாமி. ஏய், அடுத்தவன் மீதில் கண்ணார் பார்த்து அவன் இடத்திலே அழகா இருக்கிறானான்னு சொன்னாவே அது நினைத்தாவே அதே தவறு. விட மாட்டேன் உன்னை. அப்படி அவரை பார்த்தது தவறுதான். ஆமா. அறியாத
தெரிந்தோ தெரியாமல் அறிந்தோ அறியாமல் செய்த தவறு நான் செய்தது தவறா கூட இருக்கட்டும். அறியாத புத்தினால பாவியை பார்த்து பழி மோசத்துக்கு ஆளானே. சண்டாளனுடைய முக நிழலை பார்த்து நான் சதி மோசத்துக்கு ஆளாகிவிட்டேன். நான் செய்தது பாவமோ புண்ணியமோ எனக்கு தெரியவில்லை, தவறென்று எனக்கு தெரியவில்லை. நான் செய்தது தவறாக இருந்தால் உன் பாதத்தை பிடித்து கதறி என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள். அடுத்தவன் மீதில் ஆசை வைத்தவள் என் பாதத்தை தொடுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. ஏண்டி என்ன சொல்ல பார்த்ததாயா? ஒரு பார்த்ததுல என்ன தவறு? ஏண்டா அடுத்தவன் இடத்துல பல பேசினாதான் படுத்தான் தப்பா? பேசின தவறு இல்லையா? அழகா திருச்சாமி அழகா இருக்கிறாய் அப்படின்னு ஆசைப்பட்டவே கற்பிணிங்களா? ஆமா. அளவா இருக்கிற எத்தனை நாள் சொல்லி இருக்கிறான் இன்னும் உசுராடிக்கிற எனக்கு இது தெரியாது போச்சு. தெரியாது வந்துட்டியா? இவனே இவ்வளவு அளவாகிறான், இவன் பொண்டாட்டி எவ்வளவு அளவா காசு கொடுத்த சம்பளத்து பண்ண கொண்டு போய் பாடிங்க. அடுத்தவன் மீதில் ஆசை வைத்தவன் இனிமேல் அரசாங்கம் உன்னிடத்துல வாழ மாட்டேன். என்னிடத்துல நீ வாழவே கூடாது. அப்படி இல்ல சொல்லாதீங்க. ஏய், இப்போது என் மைந்தர்களை அழைத்து உன் சிரமே துண்டாக்க செய்கிறேன். இந்த பூலோகத்தில் நீ இருக்கவே கூடாது. மாண்டாடும் மாண்டுடுவேன் மன்னரோட பாதத்திலே. கடைசி மூச்சு இருக்கு வரை மாண்டாலும் மாண்டிடுவேன் இந்த மன்னனுடைய பாதத்தில். என் பாதத்தை தொடுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. செத்தாலும் செத்திருவேன் இந்த சிவபக்தருடைய பாதத்தில். நீ செய்த துரோகி என் பாதத்தை தொட்டே நான் ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய பூசை பாவம் ஆகிவிடும். ஆமா, அதுக்கு ஆண்டவனுக்கே துரோகம் நான் செய்த மாதிரி ஆகிவிடும். என்னுடைய பாதத்தை தொடுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. ஏய், விடமாட்டேன் விடமாட்டேன் உன்னை. அடுத்த மீதில் ஆசை வைத்தவளை நான் உன் சிரத்தை அறுக்காமல் விடமாட்டேன். இப்போது என் மைந்தர்களை அழைத்து உன் சிரத்தை அறுக்க செய்கிறேன். ஏன்னா நான் முனிவர் உன் சிரத்தை அறுக்க கூடாது. மைந்தர் இருக்கிறான் என்னோட பக்கமார், அழைத்து சிரத்தை அறுக்க செய்யறா இல்லையா பார். அடே மகனே பரஞ்சோதி, என்ன ஐயோ நீ எடுத்ததோ
அடித்தடி அங்கமெல்லாம் வலிக்கிறது, குதித்த உதவுள்ளமெல்லாம் வலிக்கிறது. இதோ அறியாத புத்தினால் தெரியாமல் தவறு செய்து மன்னித்து விடுங்கள். ஜாவாதி தேவர்கள் எல்லாம் அண்டாதி முனிவர்கள் எல்லாம் இந்த ஜமதகனிக்கு பேர்பட்ட நிலமன்னா என்னை கேவலமா பேசுவார். இருந்தாலும் இந்த உலகத்துல இந்த மண்ணுலகிலே நீ இருக்கவே கூடாது, எனக்கு மனைவியாக இருக்க கூடாது. அப்படியே எனக்கு துரோகமா படுபாவி பாதகி, எனக்கே இந்த துரோகமா? என்னையா பார்த்ததுல என்னையா போச்சு விடுங்க, என்ன அப்படியே இருந்துச்சு? பார்த்தாவே தவறுதான் துரோகம். ஏன் மட்டும் எத்தனை பேர்த்து பாக்குறான்? உனக்கு ஒத்துக்கோ, உனக்கு ஒத்துக்கும்டா. என்னுடைய பூசை யாவாளையும் பெருமாளை விஷ்ணாளி என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயத்துக்கெல்லாம் பூசை பண்ணும். போச்சா பத்தினி தானமும் குலைந்து விட்டதா? நீ ஒத்துக்குவியா? நீ கொடுத்தா பண்ணி மேல வண்டி விட்டா யாரு என்னவா அதான் கட்டி குறுக்கு பூந்து வச்சிருக்கியா? இனிமேல் நான் கணவனாகவும் நீ மனைவியாக இருக்கக்கூடாது. என் மைந்தர்களை அழைத்து இப்போது உன் சிரத்தா இருக்கிறேன் பா. அடே பரஞ்சோதி மகனே வாடா, அங்கமே நெருப்பாட்டம் குதித்து கொண்டிருக்குது. உன் தாய் சிரத்தா இருக்க வேண்டும், சீக்கிரமா. ஐயோ யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? யாருக்கு
பாவத்தை செய்தனோ கருமத்தை செய்தனோ தெரியவில்லை. கணவருடைய பாவத்துக்கு ஆளாகிவிட்டேன். என்ன செய்வது? இனி என் முகத்திலே முழிக்க மாட்டேன். உன்னை வெட்டி கொல்லாமல் விட மாட்டேன். என் மக்களை அழைத்து உன் சிரத்தை கொய்ய வேண்டும் அப்படின்னு மக்களை அழைத்து சென்றிருக்கிறார். நடப்பது நடக்கட்டும். என் விதிவாசம் என்ன பார்க்கலாம். நடப்பதெல்லாம் நடக்கட்டும். பார்த்ததுல போயிடுச்சா? ஜகதக்கனி மகாமணிவர் தன்னுடைய பரஞ்சோதி அழைக்க பரஞ்சோதி சபை நாடு வருவது